ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்மளுடைய எங்கள் ஊர் சமையல் சேனலை வந்து ஒரு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிற ஸ்வீட் வந்து ஃபிர்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஜவ்வரிசி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை நான் ஒரு மணி நேரமாக ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சேமியா, ஒரு டேபிள் ஸ்பூன் சேமியா எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிசம் பண்ணுறதுக்கு நெய், ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸு, அப்புறம் வந்து ஏலக்காய், கேஷ்யூநட், அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து மில்க்கு. இதுக்கப்புறமா நீங்கள் உங்ககிட்ட சாஃப்ரான் இருந்துச்சுன்னா நீங்கள் சாஃப்ரானும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம ஒரு குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ வந்து குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கொதி வரத்த வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் மூடி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லாவே சூடு ஏறிடுச்சு. இப்போ மூடி போட்டுக்கலாம், விசில் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு விசில் வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு விசில் போட்டு விசில் நல்லா அடங்கிடுச்சு. ப்ரெஷர் அடங்கிட்டப்பறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து 1 கப் மில்க் ஆட் பண்ணிடலாம். 1 கப் பால் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ வந்து பால் நல்லாவே கொதிச்சிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம சேமியா சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேமியா சேர்க்குறேன். சேமியா வந்து வறுத்துக்கோங்க. சேமியா சேர்த்ததுக்கப்புறமா அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா அந்த சேமியா கொஞ்சம் வேகணும், அதனால 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அப்போ வந்து கொஞ்சம் கட்டியாகிடும். அதுக்கடியில் நம்ம வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு இதை ரெடி பண்ணிடலாம், தாளிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு தாளிச்ச கரண்டி போட்டிருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 2 ஏலக்காவை உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூநட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10-15 கேஷ்யூநட் சேர்க்குறேன். கேஷ்யூநட் கொஞ்சம் செவந்து வரணும். அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன். காஞ்சி திராட்சை சேர்க்குறேன். இப்போ இந்த கேஷ்யூநட் நல்லா செவந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம அந்த ஃபிர்னி மிக்ஸில் கலந்துடலாம். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஃபிர்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிர்னி இப்போ ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.